Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 562 part 2. ஓபன் பண்ணா அந்த நோவா கப்பலை தான் காட்டுறாங்க. அது இன்னுமே அழகா கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. எல்லார் மூஞ்சிலையும் பீதி இருக்கத்தான் செய்யுது. போன பாட்டுல ஃபுகபோஷிய வேற ஹோடி பொழந்து கட்டிட்டான். அவன் ஒரு சைடு ரத்த கலரியில மறந்துட்டு இருப்பானா, அதை பார்த்து எல்லாம் காண்டாவாங்க. ஹோடி அங்க சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். ஐயோ பாவம், பிரின்ஸோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. இவ்வளவுதான் அவனால முடியும் போல. சரி ரைட்டு, இனி அடுத்து உங்களோட டேர்னு, நீங்க ரெண்டு பேரும் சாகருக்கு தயாரா அப்படின்னு கேட்கும் போது பின்னாடி ஃபுகபோஷிய மறுபடியும் வந்து நின்னுட்டு, உன்னோட ஃபேக்கான பவர்ல எல்லாம் இனி ஜெயிக்க முடியாரா விளக்கண்ணாமா, அதான் நல்லா ஆல்ரெடி காட்டுன்னு காட்டி வச்சிருக்கேன். என்னடா மறுபடியும் வந்து ஓவரா டைலாக் விட்டுட்டு இருக்கேன், இந்த வாங்கிக்கன்னு கையில இருக்க சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் சுருகுன்னு சுருகுவான். நல்ல வேலை குத்து வாங்காம அப்படிக்கா இப்படிக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். அந்த டைம் அவன் சொல்லி தான் அட்டாக் பண்ணுவான். இந்த மாதிரி மனுஷங்க கூட போய் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு. ஃபுகபோஷி மட்டும் என்ன சும்மாவா, ஏன்டா வீணா போனவனே, நீ வளர்ந்து வாழ்ந்த ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களே கொல்றதுக்கு தயாராயிட்ட, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதாடான்னு சொல்லி தண்ணியை இழுத்து ஓங்கி ஒரு அடி அவன் ட்ரைடன் அப்படியே தெரிச்சிரும். அதுக்கப்புறம் சட்டையை பிடிச்சி ஹியூமன்ஸுக்கு எதிரான உன்னோட கேவலமான வெறுப்பு உன் மூளையவே மாத்திருச்சு. கேவலமான பிறவின்னு ஹியூமன்ஸ சொல்லிட்டு இருந்தீல, உன்னால அவங்களை ஜெயிக்க முடிஞ்சதா? உன்ன அவங்களை அப்படி இப்படின்னு சொல்லியே, உனக்கு வேண்டப்பட்டவங்க நெருக்கமானவங்க யாரையாச்சும் அவங்க கொண்டுட்டாங்களா? அப்படி என்ன உனக்கு பாஸ்ட்ல நடந்துச்சு? ஹியூமன்ஸ் நீ இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு முதல்ல அதுக்கு பதில் சொல்றான்னு சொல்லி கத்துவானா? அப்ப அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவான், என்னன்னு தெரியல. அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஃபுகபோஷி பயங்கரமா ஷாக் ஆவான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவன் முதுகுல இருக்க பிளேட வச்சு ஒரே சொருகு. அவ்வளவுதான், அந்த கத்தி ஃபுகபோஷியோட வயித்துல நல்லா இறங்கிருச்சு. அதோட விடுவான்னு பார்த்தா அவனை அப்படியே தூக்கி கீழே வீசிடுவான். உடனே லூஃபி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வா போலான்னு சொல்லிட்டு ஷிரகோஷி கிட்ட சொன்னா, அவ எதுவுமே பண்ணாம அப்படியே அழுதுகிட்டே அங்கேயே நின்னுக்குவான். அது மட்டும் இல்லாம அவனை காப்பாத்த போகாம கப்பலை நோக்கி போயிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க அண்ணன் என்ன சொன்னா, என்ன நடந்தாலும் சரி என் மேல நம்பிக்கை வச்சு நீ நோவா கப்பலை நோக்கி மட்டும் போ, என்ன நடந்தாலும் நீ அதை பத்தி கண்டுக்கவே கூடாது, புரியுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தான். எப்படி அவன் மீறுவா? அதனாலதான் கப்பலை நோக்கி போயிட்டு இருக்கான். லூஃபிக்கே ஒரு அளவும் புரியல. உடனே கத்திட்டு இருப்பான். கால் வரும். யாரான்னு கேட்டா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. அதுவும் எங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல ஏர் டேங்க்ல இருக்க ஆளுங்க. அவங்க நாங்க நோவா விழுகிறத பார்த்துட்டோம், நம்ம பிளான் பண்ண மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாமான்னு கேட்டோன்னே, அதான் ஃபுகபோஷி ஆல்ரெடி சொல்லியிருந்தாருலமா. அட மேட்டர் என்னன்னா, ஓடி ஷிரகோஷியை வாட்டிட்டு பின்னாடியே போனால, அந்த டைம் கூட ஃபுகபோஷி அவனோட பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம அதுக்கு ஒரு கவுண்டர் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நேரா ஃபிஷ்மேன் ஐலாண்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு போய் ஒரு பெரிய ஏர் பபிள் ஒன்னு ரெடி பண்ணும், எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனா லூஃபி அதெல்லாம் எதுக்கு, கப்பல்லையே ஆல்ரெடி காத்து இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் பொழந்துடுறேன்மா. ஃபுகபோஷி, ஏண்டா நீ தான் பபிள்குள்ள பயங்கரமா சண்டை போடுவேன்னு அவனுக்கு தான் நல்லா தெரியுமே, அப்படி இருக்கும்போது உன்னை அதுல சண்டை போடாம விடுவானா? நல்லா யோசிச்சு பாருமா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் பண்ற எல்லாத்துக்குமே நம்ம வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும், நீ இந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல எடுத்துட்டு போன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து விட்டுருப்பான். சோ இப்போ அந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறானுங்க. நம்ம ஷிரகோஷி இப்ப கப்பலை ஒட்டி மட்டும் தான் இருக்கணுமே தவிர வேற அதை தாண்டி எங்கேயும் போக கூடாது. அப்பதான் லூஃபிக்கு ஃபுகபோஷியோட பிளான் நல்லா புரியுது. சரி, இப்போ அந்த ஏரை எப்படி இங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா, அவனுங்க ஏர் டேங்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பபுளை உருவாக்குவாங்க. ஆக்சுவலா அதுதான் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கே ஏர் சப்ளை பண்றது. அதை வச்சு ஒரு பெரிய பபுளை உருவாக்கி நோவாக்கு நேரா வச்சு அடிச்சு விட்டுருவானுங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த நோவா கப்பல் அப்படியே கீழே விழுதுன்னா, அந்த கப்பல் கீழே விழும்போது அந்த பபுளை அடிச்சு விட்டா அது உள்ளுக்குள்ள போய் விழுந்து லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அது வர்ற வேகத்துல இருந்து ஸ்லோ ஆகுமே தவிர வேகமெல்லாம் வந்து பொத்துன்னு விழாது. என்ன இருந்தாலும் அந்த கப்பலை ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இவங்க கிட்ட இருக்க மொத்த ஏரையுமே யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கப்பலை ஈஸியா ஸ்டாப் பண்ண முடியும். இவங்களும் அதை கரெக்டா யூஸ் பண்ணும். இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு, கரெக்டா வச்சு அடிக்கல அவ்வளவுதான், ஒரே செகண்ட் மொத்த ஐலாண்டும் காலி, கப்பலும் காலி. அப்படின்னா ஒரே சான்ஸ் தான், செகண்ட் சான்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ இதை மட்டும் தான் அவங்க பண்ண முடியுமே தவிர மத்த எல்லாத்தையுமே நம்ம லூஃபி தான் பாத்துக்கணும். அவன் நீங்க இதை மட்டும் பண்ணுங்க, மச்செல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி ரைட், எங்களோட பெஸ்ட்டா நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க இந்த ஹோடிக்கு ஒண்ணும் புரியல, இதுக்காக லூஃபி அந்த நோவா கப்பலை நோக்கி போயிட்டு இருக்கான்னு. இனி இருக்கிறது ஒரு மனுஷனும் ஒரு பிரின்சஸும் மட்டும்தான். இவங்களை காலி பண்ணிட்டா சோலி முடிஞ்சுன்னு முதுகுல மாட்டி இருக்க அந்த பிளேட வச்சு அட்டாக் பண்றதுக்காக மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். பிரின்சஸ் பார்த்துட்டு ஐயோ வர்றானேன்னு கதறுவா. அந்த செகண்ட் லூஃபி இடையில பூந்து தடுத்து டப்புன்னு அவன் பின்னாடி போய் அந்த பிளேட படால்னு உடச்சு திரிய விட்டுருவான். அது மட்டும் இல்லாம ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி ஓங்கி ஒரு குத்து வைப்பான். வந்த வேகத்துல தேய்ச்சி பிச்சுக்கிட்டு போவான். அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட், அந்த மூதேவி இன்னும் திருந்தல. இவன் கூட சண்டை போட பவர் பத்தமடையுதுன்னு மறுபடியும் அந்த ட்ரக் அண்டாண்டாவா அள்ளி தின்னுட்டு இருப்பான். ஹியூமன்ஸ்னா வீக்கு பேக்குன்னு சொல்லிட்டு இருந்தால, அப்படின்னா இந்த பேக்கு அவனை சொந்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி ஜெயிச்சாதானே அது ஓகேம்பாங்க. ஐ மீன் ஜெயிச்சதா கணக்கு வரும். இப்படி டகால்ட்டி வேலை பண்ணா சரி ரைட்டு, வில்லனா என்ன வேணாலும் பண்ணலாம், அதுவும் மானகட்ட பையன் இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அப்படி கண்டபடி தின்னுட்டு ஐயோ அம்மா ஆத்தாடின்னு பேன்னு கத்திட்டு கிடப்பான். ஒண்ணு தின்னாலே உடம்பு பிச்சுக்கும். இப்படி அடுத்தவன் டிப்பனை திருடி தின்ன மாதிரி தின்னா பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீங்கி சட்டையெல்லாம் கீஞ்சி ஒரு பயங்கரமான கொடூரமான மோசமான கேவலமான மான்ஸ்டராவே மாறிட்டான். இவன் இன்னும் திருந்தலையான லூஃபி எல்லாம் முழிப்பான். அவன் ஒழுங்கா கிவ் அப் பண்ணிரு, உன் கூட நான் மறுபடியும் சண்டை போட்டு ஸ்டெராய்டை எடுக்க என்னோட
லைஃப் அது கம்மி பண்ணிக்கிட்டே போகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஹியூமன்ஸுக்கு எதிரான ரிவெஞ்ச நான் விரதா இல்லன்னு கொலவெறியோட சொல்லுவான். சிரகோஷி எல்லாம் மிரண்டுருவான், என்ன இவன் இவ்வளவு கொடூரமா இருக்கானேன்னு. அந்த டைம் கப்பல் அப்படியே பொறுமையா இறங்கிட்டே இருக்குது. இங்க இவனு ஏரை ஃபில் பண்ணி எய்ம் பண்ணி அடிக்கிறதுக்காக ரெடியா வெயிட் பண்றானுங்க. இந்த மாதிரி டைம்ல கூட இருக்கவன உசுப்பேத்துவானுங்க பாக்கணுமே, அதான் செம காண்டா இருக்கும். ஏ மேன் மிஸ் பண்ணிடாத மேன், அப்புறம் டன் அணக்கணக்காதான், அட வாய மூடுடான்னு சொல்லிட்டு கரெக்டா அப்படியே எய்ம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம லூஃபி கிட்ட இருக்க போன்ல ஸ்டார் ஹேட்டுன்னு முக்கிக்கிட்டே ஒரு வாய்ஸ், வேற யாரும் இல்ல ஃபுகபோஷி தான். நீ ஓகே வாடா, இன்னும் உயிரோட இருக்கியான்னு கேட்டா, ஆமாப்பா ஏதோ அறகுறையா மிதந்துட்டு இருக்கேன், ஆனா நல்லா கேட்டுக்க, ஹோடி ஜோன்ஸ் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவான். அந்த விஷயத்த கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அங்க அவன் வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான், நான் உங்க எல்லாத்தையுமே கொல்லாம விடவே மாட்டேன்னு. அப்ப அந்த நோவா கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பபிள் கிட்ட வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.